ஃப்ரெண்ட்ஸ், மார்கழி மாதம் பிறந்துருச்சு. மார்கழி மாதம் இறை வழிபாட்டுக்கும் அக தூய்மைக்கும் உரிய உன்னத காலமாக கருதப்படுகிறது. பனியும் குளிரும் சூழ்ந்த அதிகாலை பொழுதுகளில் உறக்கத்தை துறந்து விடியலுக்கு முன்பே விழித்தெழும் தமிழ் வீதிகள் இந்த மாதத்தின் தனித்துவமான அடையாளம். உத்தராயண கால தொடக்கத்தை குறிக்கும் இந்த மாற்றத்தின் போது வீட்டு வாசல்களில் வரையப்படும் கோலங்கள் வெறும் அரிசி மாவு சித்திரங்கள் மட்டுமல்ல, பக்தியையும் தாண்டி கணிதமும் சூழலியலும் சமூக அறிவியலும் சங்கமிக்கும் வாழ்வியல் சூத்திரங்களாக கோலங்கள் திகழ்கின்றன. பிரம்ம முகூர்த்தம் என போற்றப்படும் அந்த அதிகாலை பொழுதில் விழித்தெழுவதன் அவசியத்தை அறிவியல் ரீதியாக பார்த்தால், அந்நேரத்தில் வளிமண்டல மாசு குறைந்தும் ஆக்சிஜன் மற்றும் உயர் அயனிகள் செறிந்து காணப்படுவதும் உடலுக்கும் மனதுக்கும் பெரும் புத்துணர்வை அளிக்கின்றன. மேலோட்டமா பார்த்தா கோலங்கள் வெறும் புள்ளிகளும் கோடுகளும் தான். ஆனால் கணித நுட்பத்துடன் அணுகினால் அவை வரைபட கோட்பாட்டின் நடைமுறை வடிவங்கள் அப்படிங்கிறது புலப்படும். மைய புள்ளியை ஆதாரமாக கொண்டு விரியும் கோலங்களின் சமச்சீர்மை மூளையின் இரு அரை கோலங்களையும் ஒருங்கிணைக்கும் ஒரு சிறந்த பயிற்சியாகும். வாடிய பெயரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்ற வள்ளலாரின் ஜீவகாருண்ய தத்துவம் பச்சரிசி மாவில் இடும் கோலங்களில் உயிர் பெறுகிறது. விடியற்காலையில் உணவை தேடி வரும் எறும்புகளுக்கும் சிறு உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் இந்த உன்னத அறத்தை இன்றைய நவீன செயற்கை வண்ணங்களும் ஒட்டுவில்லைகளும் சிதைத்து விடாமல் காக்க வேண்டும். மாதங்களில் நான் மார்கழி என்று பகவத்கீதையில் கண்ணன் உரைத்ததற்கு ஏற்ப இது இறை வழிபாட்டுக்கு உகந்த மாதமாகும். ஆனால் இயற்கையின் சுழற்சிப்படி இது கடும் பனிக்காலம். பனிக்காலத்தில் காற்றில் ஈரப்பதம் அதிகரிப்பதால் கிருமிகளின் தாக்கமும் இயல்பாகவே கூடுகிறது. புனிதமான இந்த மாதத்தில் நோய் தொற்றுகளை எதிர்கொள்ளவே கோலத்தின் மையத்தில் பசுஞ்சாண உருண்டையை வைத்து அதில் பூசணி பூவை செருகி வைக்கும் மரபு தோன்றியது. கோலமிடுவதன் மூலம் நமது உடல் நலத்தை பேண முடியும். குனிந்து நிமிர்ந்து இடுப்பை வளைத்து கைகளை லாபகமாக சுழற்றி பெரிய கோலங்களை இடுவது யோகாசன நிலைகளை ஒத்த ஒரு சிறந்த பயிற்சியாகும். இது முதுகெலும்பை வலுப்படுத்துவதோடு இரத்த ஓட்டத்தை சீராக்கி அதிகாலை காற்றை ஆழமாக சுவாசிப்பதன் மூலம் நுரையீரலுக்கும் வலு சேர்க்கிறது. மார்கழி கோலங்கள் என்பவை பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு கலை செல்வம். ஆனால் அவை வெறும் காட்சி பொருளாக மட்டும் மாறிவிடக் கூடாது. ரசாயன கற்களையும் செயற்கை வண்ணங்களையும் தவிர்த்து மீண்டும் அரிசி மாவு பயன்பாட்டுக்கு திரும்புவதன் நோக்கத்தை நாம் உணர வேண்டும். நகரமயமாக்கலின் நெரிசலில் அடுக்குமாடி குடியிருப்புகளின் குறுகிய வராண்டாக்களில் இந்த கலை சுருங்கிவிட்டாலும் அதன் தத்துவத்தை சுருங்கிவிடாமல் காப்பது நம் கடமை. வெறும் கோல போட்டிகள் நடத்துவது மட்டும் போதாது, அதன் பின்னால் உள்ள கணிதத்தையும் அறிவியலையும் ஈகையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்க இந்த மார்கழி மாதத்தை பயன்படுத்த வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாடா, பை பை, டேக் கேர்.